அண்ணே அடே பாண்டி பாப்பா உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே கழுத்துல செயின மோதிரம் சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க. அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா செஞ்சு விடுப்பா. பாண்டி அண்ணே செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட காலையில பாருங்கண்ணே உங்களுக்கே தெரியும். அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டுவ போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்த வீட்டே காணா ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ. இது வீடுன்னு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய் நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ இவன்ட்ட பணத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. தம்பி ஊருக்கு போசா? ஆமாங்க. ஆனா தொழிலுக்கு பழசுங்க. 3 வயசுல இருந்து தொழில் பண்றேன்னு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எச்சு. பட்டா காய்ச்சறதுல நான் தானுங்க ஸ்பெஷல். நம்மளுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது பாருங்க. கள்ளச்சார வியாபாரி காத்தவராயன் கைது. தம்பி சாராயம் சில்லற தொழில், ட்ரக்ஸ்ங்கிறது டாலர் தொழில். என்னங்கண்ணா பொஸ்க்கு நம்மள சில்றேன்னு சொல்லிட்டீங்க? நோ, நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. சொல்றேன் கேட்டுங்க. குடிக்கிற போதனா பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, ஒயின் இதெல்லாம் வெளிநாட்டு ரகம். நம்ம ஊர் போதனா கல்லு சாராயம். சாராயத்திலேயே இஞ்சி சாராயம், ராய் சாராயம், தென்னஞ்சாராயம், சுண்டக்கஞ்சி, சோமபானம், சுறாபானம், லோக்கல் லெவல்ல கஞ்சா, அபினு, அதுக்கு மேல ஹெராயின், பிரவுன் சுகரு, மார்பின், க்ளூயின், மாரிஜுவானா, கிராக்கு, கொக்கைன். கொக்கைன்லயே கோக்கு, பிளாக், சார்லி, ஸ்னோ. போட்டுக்கிறதுக்கு பெத்தட்டின், வேல்யூம், காம்போஸ், மாத்திரை, எல்எஸ்டி, ஸ்பீடு, எக்ஸ்டசி. சிலத மூக்குல உறிஞ்சணும், சிலத நாக்குல தடவணும், சிலத ஊசியா போட்டுக்கணும். அப்பதான் கிக்கு ஏறும். இது எதுவே பாத்திரன்னு வச்சுக்கங்க. அவர்க்கா கோப்ரா கோப்ரா. நாக்குல ஒரு போடு போட்டா சோகம் உச்சகட்டம் தான். நீ விவரமான ஆளுதான். விவகாரமான ஆளும் கூட. மேட்ருக்கு வாங்க. டேய் அந்த சரக்கு எடுத்து தம்பிகிட்ட கொடு. வாட்ட சட்டமா உன்னை பார்க்க வந்தானே ஒரு ஆளு. அவ ஏற்படதான் இருக்கும். எதுக்கு சார்? இப்பெல்லாம் டேங்க்ல தான் ட்ரக்ஸை கடத்துறீங்க. சரி போ, ஓபன் பண்ணியா. நிறுத்தியா?
வணக்கம். ஐயோ சாமி. டேய் வெட்டி தரடா. ஐயா வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார் நம்மாளு. என்னையா ராயா நீ எங்க இங்க? சார் உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ என்னையா? ஏன் சார் இவனை முதல்லயே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார். 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்செல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார் இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி உன் கடமை உணர்ச்சியை நான் கட்டுப்படுத்த விரும்பல. பண்ணிக்க. சார் அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது. நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க. சாப்பிடுங்க. சார் என்னையா? இந்த கப்பைசையும் செக்அப் பண்ண. ராயா இந்த ஆளு ப்ரொமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ ஓபன் பண்ணியா? நீ கிளம்பு ராயா. உன் தொழில் அமோகமா நடக்கட்டும். நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். ஐஸ் ஐஸ். South control alert. South control alert. South control alert. கொண்டையா? All petrol alert. ஐஸ்கிரீம் மண்டல் தான் ட்ரக்ஸ் கடத்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான். ஆனா எங்க போறானே தெரியலையே. ஐயோ இவனா. டேய் 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 காத்து. ஏய் கருப்பு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்குறேன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன். எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. யோ என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலம தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாறல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாறல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்த வண்டியை வச்சுக்க. பத்ரம் உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ் வித்ராத கருப்பு. லேட் ஆகனா வித்துருவேன். சீக்கிரம் அண்ணன் பாரு. ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம். மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்தா வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட் பூரா சரக்கையும் வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமண தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்குள்ள நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு கத்த வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார் இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேலை பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படிலாம் பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லா பொடிச்சு பொத்து பொத்துன்னு வந்துருச்சு.